சாப்பாடு கொஞ்சம் காலையில் வச்சது மிச்சமாயிடுச்சு. அதான் என் பாப்பாங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யலான்ட்டு. பார்க்கலாம் வாங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு, வெங்காயம் தக்காளி தகுந்த மாதிரி போட்டால் போதும். சாப்பாட்டில் ஏற்கனவே உப்பு இருக்கும். இதோட உருளைக்கிழங்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. எந்த அளவுக்கு வதங்கணும்னா இப்போ இந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க. எப்படி அதை பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு வதங்கணும். அதுக்கப்புறம் என்ன சொன்னால் வீட்டில் இருக்கணும். அப்படி தான் நான் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சமாக குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் அளவாக தான் போடுறேன். உங்களுக்கு எப்படி காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. எண்ணெயிலே 2 நிமிஷம் அப்படியே வதக்கணும். அந்த ஸ்மெல்லு போகிற வரைக்கும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சாப்பாடை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டா முடிஞ்சு. குழந்தைங்க கொஞ்சம் கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க. நல்லா வயிற்றுக்கு இது சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எத்தனை பேர் ட்ரை பண்ணீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சாதம் மிச்சமாகிடுச்சு அப்படின்னா இது நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உருளைக்கிழங்கு வேணால் அதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் போட்டோன்னே அந்த உருளைக்கிழங்கு போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கி விடணும். தண்ணியெல்லாம் அதில் ஊற்றக்கூடாது. எண்ணெயிலே நம்ம வேக வைக்கிறதுனால தக்காளி போட்ட பின்னாடி உருளைக்கிழங்கு போட்டால் வந்து வேகாது. அதனால் வெங்காயம் போட்டோடனே உருளைக்கிழங்கு போட்டுட்டு வெந்ததுக்கப்புறம் தக்காளி போடணும். நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்தோம்னா பார்த்தீங்களா எப்படி வந்துருச்சு. குழந்தைங்களுக்கு கொடுத்தா நல்லா சாப்பிட்ருவாங்க. கொஞ்சம் கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க. வயிற்றுக்கு சாப்பிடுவாங்க. எத்தனை பேர் ட்ரை பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.